நண்பர்களே, ஒரு உண்மையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த உலகத்துல அதிகம் உழைக்கிற எல்லோரும் பணக்காரங்க இல்ல. ஆனா பணக்காரங்க எல்லாரும் அதிகம் உழைக்கிறவங்களும் இல்ல. இது கேட்க கஷ்டமா இருக்கும். ஆனா இதுதான் நிஜம். நீங்க தினமும் 12 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, உடம்பு உடைக்கிறீங்க, மனசு உடைகிற அளவுக்கு ஓடுறீங்க. ஆனா வருஷம் முடியும் போது வங்கி கணக்குல மாற்றமே இல்லை. அதே நேரம் சில பேர் அதிகம் ஓடுவதில்லை, அதிகம் கஷ்டப்படுவதில்லை. ஆனா பணம் அவர்களை தேடி வருது. ஏன்? பிரச்சனை உழைப்பில் இல்லை. பிரச்சனை எப்படி யோசிக்கிறோம் என்பதில் தான். சாணக்கியர் இதை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே ஒரே வரியில சொல்லிட்டார். முட்டாள் உழைப்பை பெருமை பேசுவான், அறிவுள்ளவன் முடிவை பெருமை பேசுவான். இன்னைக்கு நான் சொல்ல போகும் இந்த 10 ரகசியங்கள் நீங்க உழைக்க கூடாதுன்னு சொல்லாது. ஆனா உழைப்பு எங்க தேவை, எங்க வேண்டாம் அதை சொல்லும். இது மோட்டிவேஷன் இல்லை, இது பணம் சம்பாதிக்கிற மனநிலை மாற்றம். ஆக ஆரம்பிக்கலாம். சாணக்கியரின் ரகசியம் எண் 1: பணம் உழைப்பை அல்ல, முடிவை மதிக்கிறது. நண்பர்களே, பணம் கண்ணு இல்லாதது கிடையாது. அது ரொம்ப புத்திசாலி. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு அது பார்க்காது. நீங்க என்ன முடிவை உருவாக்குனீங்கன்றதான் பார்க்கும். ஒரு லேபர் 12 மணி நேரம் வேலை செய்கிறார். ஒரு பிசினஸ்மேன் 12 நிமிஷம் ஒரு முடிவை எடுக்கிறான். யாருக்கு அதிக பணம் கிடைக்குது? சாணக்கியர் சொன்னார், உழைப்பவன் எப்பொழுதும் கீழே நிற்பான், முடிவு எடுப்பவன் மேலே நிற்பான். அதனால்தான் பணக்காரன் தன் கையால் அதிகம் வேலை செய்ய மாட்டான். அவன் யோசிப்பான், திட்டமிடுவான், பின் மற்றவர்களை வேலை செய்ய வைப்பான். உண்மை கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. ரகசியம் எண் 2: பணக்காரன் நேரத்தை விற்க மாட்டான். நேரத்தை விற்றா நீங்க எப்போதும் ஒரு எல்லைக்குள்ளதான் இருப்பீங்க. 1 மணி நேரம் சமம் இவ்வளவு ரூபாய். இந்த சமன்பாடு உங்களை பணக்காரனாக்கவே செய்யாது. சாணக்கியர் சொன்னார், நேரத்தை விற்பவன் வாழ்வை விற்கிறான். பணக்காரன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு முறை வேலை செய்து பல முறை பணம் வரும் அமைப்பை உருவாக்குவான். சிஸ்டம், ஒரு புத்தகம், ஒரு பிசினஸ், ஒரு டிஜிட்டல் பொருள், ஒரு முதலீடு. அதனால தான் அவன் தூங்கினாலும் பணம் வேலை செய்கிறது. ரகசியம் எண் 3: அதிகம் உழைப்பவன் அவசரமானவன். இது ரொம்ப முக்கியம். அதிகம் உழைப்பவன் எப்பொழுதும் அவசரத்தில் இருப்பான். இப்போ செய்யணும், இப்போ பணம் வேணும், இப்போ வாய்ப்பு. அவசரம் தவறான முடிவுகளை உருவாக்கும். பணக்காரன் மெதுவாக யோசிப்பான். அவனுக்கு அவசரம் கிடையாது. சாணக்கியர் சொன்னார், அவசர முடிவு அடிமைத்தனத்தை உருவாக்கும். ரகசியம் எண் 4: பணக்காரன் எல்லா வாய்ப்பையும் ஏற்க மாட்டான். நீங்க எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்றீங்களா? அப்போ நீங்க பணக்காரன் ஆக முடியாது. பணக்காரன் 90% வாய்ப்புகளை நோன்னு சொல்வான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், என் சக்தி, என் நேரம், என் கவனம் அனைத்துக்கும் எல்லை இருக்கு. சாணக்கியர் சொன்னார், எல்லாவற்றையும் ஏற்றவன் எதற்கும் உரியவன் அல்ல. ரகசியம் எண் 5: பணம் உணர்ச்சியை விரும்பாது. கோபம், பயம், பெருமை, அவமானம் இந்த 4ம் பணத்தை தள்ளி வைக்கும். பணக்காரன் உணர்ச்சியால் முடிவு எடுக்க மாட்டான். அவன் எண்களால், தர்க்கத்தால், நீண்டகால பார்வையால் முடிவு எடுப்பான். அதனால் தான் அவன் தோற்றாலும் உடைந்து விட மாட்டான். ரகசியம் எண் 6: பணக்காரன் கற்றுக்கொள்வதை நிறுத்த மாட்டான். பணக்காரன் எனக்கு எல்லாம் தெரியும் என்னோட ஒரு நாள் கூட சொல்ல மாட்டான். அவன் எப்போதும் மார்க்கெட்டை, மனிதர்களை, மனநிலையை, பணத்தின் நகர்வை படிப்பான். சாணக்கியர் சொன்னார், அறிவில் முதலீடு செய்பவன் ஒருபோதும் திவாலாக மாட்டான். ரகசியம் எண் 7: பணக்காரன் கூட்டத்தை பின்பற்ற மாட்டான். கூட்டம் ஓடுற திசை பாதுகாப்பானது போல தெரியும், ஆனா அங்கதான் லாபம் இல்லை. பணக்காரன் கூட்டம் பயப்படும் இடத்துல யோசிப்பான். கூட்டம் பேராசைப்படும் இடத்துல விலகுவான். அதனாலதான் அவன் தனியா இருப்பான். ரகசியம் எண் 8: பணம் அமைதியை விரும்புகிறது. சத்தம் போடும் மனிதன் பணத்தை ஈர்க்க மாட்டான். அமைதியாக கணக்கு போட்டு திட்டமிட்டு நகரும் மனிதன் பணத்தை ஈர்ப்பான். பணக்காரன் தன் திட்டத்தை எல்லோரிடமும் சொல்ல மாட்டான். மௌனம் அவனுடைய பாதுகாப்பு. ரகசியம் எண் 9: பணக்காரன் ஒரே வருமானத்தில் நம்பிக்கை வைக்க மாட்டான். ஒரே வருமானம், ஒரே பிரச்சனை வந்தா வாழ்க்கையே ஆட்டம். பணக்காரன் பல ஓடைகள் உருவாக்குவான். சிறிய சிறிய வருமானங்கள் பின்னாடி ஒரு பெரிய ஆறா மாறும். ரகசியம் எண் 10: பணக்காரன் பணத்தை மதிப்பான். பயப்பட மாட்டான். பல பேர் பணத்தை அழுக்கு கெட்டது பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. அந்த மனநிலையோட பணம் வராது. சாணக்கியர் சொன்னாரு, பணத்தை வெறுப்பவன் வறுமையை கட்டிக்கொள்கிறான். பணம் ஒரு கருவி, அதை எப்படி பயன்படுத்துறீங்க அதான் முக்கியம். முடிவு நண்பர்களே, பணக்காரனாக நீங்க அதிகம் உழைக்க வேண்டியதில்லை. ஆனா வேற மாதிரி யோசிக்கணும். இன்றையிலிருந்து இந்த 10 ரகசியங்கள்ல ஒன்றை மட்டும் உங்கள் வாழ்க்கையில நடத்த ஆரம்பிங்க. ஒன்றே போதும். அந்த ஒரு மாற்றம் உங்க பண வாழ்க்கையே மாற்றும். இது மோட்டிவேஷன் அல்ல, இது எச்சரிக்கை. உழைப்பை பெருமை பேசாதீர்கள். முடிவை கற்றுக்கொள்ளுங்கள்.
பணம் அப்போ உங்களை தேடி வரும்.